சொன்ன பட்ஜெட்ல கேட்குற டைமிங்ல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஃபினிஷிங் பண்ண ப்ராஜெக்ட் காட்டுவாங்க. ஸோ நம்ம என்னன்னா ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வித் குவாலிட்டியோட நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். மொத்த பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட். ஓப்பனிங் பார்க்க நல்லா இருக்கும். கிளாஸ் போட்டு முட்டா ஹீட் வராது. ஸோ உங்களுக்கு லைட் மட்டும் கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ரெயின் டிராப் ஆகுறது தெரியும், ஆனா உள்ள வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய 80s யூஸ் பண்ணாங்க சார். நார்மல் சென்டரிங் மாதிரி இருக்காது. உங்களுக்கு ப்ளஸ் இந்த ரூம் இது இல்லையா? ஆமா சார். இதோட இது வந்து ஹைட் கம்மியா தான் ஹைட் கம்மியா தான் இருக்கும். கிளைண்ட் வந்து சிவில் இன்ஜினியர் தான். அவரோட நெசசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒர்க்மேன்ஷிப் மெட்டீரியல் எல்லாமே வந்து அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சார் பண்ணி கொடுக்கும். சிவில் இன்ஜினியர் தான் நம்மகிட்ட வந்த பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்கிடெக்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், குவான்டிட்டி சர்வேயர் ஒரு டீம் இருக்காங்க. பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டோட்டல் காஸ்ட் வந்து அப்படின்னா ஒரு 10 ஸ்டேஜ் வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஆல் ஓவர் இன்டீரியர் ப்ராடக்ட்டும் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிரைஸ்லேயே எங்கேயுமே இன்டீரியர் பண்ற மாதிரி. வீடு மட்டும் இல்லாம கமர்ஷியலாவும் சரி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டா அதுக்கு பண்ணி தராங்க. ஏஇயா பெரிய டீம் பேக்கப் இருந்ததுனால வந்து சொன்ன டைமுக்கு அவங்க சொன்ன குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலுக்கு ஓகே. ஸோ எப்படி ப்ராஜெக்ட் கொடுக்க ஒரு ஐடியா கிடைச்சதுனால ஈஸியா சொன்ன டைமுக்கு ப்ராஜெக்ட் நான் முடிச்சு கொடுத்துட்டேன். சூப்பர். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் நம்ம சேனலில் பார்த்தோம்னா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஆல்ரெடி இந்த கம்பெனியில் பார்த்தோம்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோங்க. என்னன்னு பார்த்தோம்னா இன்டீரியர் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். பட் இந்த டைம் பார்த்தோம்னா டேரக்டாக சைட்டுக்கே வந்திருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாங்க வந்து டீட்டெயில்ஸ் ஸ்டார்ட் கேட்போம். சார் வணக்கம், சொல்லுங்க நம்ம நேம், நம்ம கம்பெனி நேம் சொல்லிடுங்க. சார் நேம் வந்து கௌதம் சார். பிரின்சிங்கிற கம்பெனியில் குவான்டிட்டி சர்வேயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். லாஸ்ட் டைம் வந்து நம்ம இன்டீரியர் அதுக்கான மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ வந்து நம்ம லோவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். வித் மெட்டீரியலோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கிறது ரோடுங்கிற லொகேஷன் நம்ம பார்க்க போறோம். சொன்ன பட்ஜெட்ல கேட்குற டைமிங்ல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். அதுல வந்து இப்போ நார்மலா பண்றது ஃபினிஷிங் பண்ண ப்ராஜெக்ட் காட்டுவாங்க. ஸோ நம்ம என்னன்னா ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வித் குவாலிட்டியோட நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ அப்படிங்கிறதோட பார்த்தோம்னா உங்களோட சைட்லேயே வந்து டேரக்டா போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா பட்ஜெட்ல வந்து முடிக்க முடியுமா அப்படின்னு ஆகாத விஷயம். ஏன்னா அதுக்குள்ள இப்போ மெட்டீரியல் ஏறும், ஏதாவது ஒன்று ஆயிட்டு பட்ஜெட் எங்கேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. பட் நீங்க பட்ஜெட் வைஸும் நீங்க சொல்ற பட்ஜெட்ல இருந்து கவர் பண்ண முடியும். தென் பாத்தீங்கன்னா உங்களோட டைமிங்ல அதை நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. சொன்ன டைம்ல பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தோம்னா இந்த டைம் வந்து சைட்டுக்கே வந்திருக்கும். உள்ள என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க எப்படி எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றாங்களோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க சைட்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தாலும் சரி இந்த வீடியோ முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். சார் என் பேர் விக்னேஷ். பிசினஸ் பெஞ்சில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது நான் பண்ணிருக்க ப்ராஜெக்ட் இது எங்க லொக்கேட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்துல வெள்ளோட்ல இடத்துல லொக்கேட் இருக்கு சார். மொத்த பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட். ஒரு வாக் த்ரூ போலாம், நான் உங்களுக்கு உள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடு வந்து எவ்வளவு ஏரியா? 1800 ஸ்கொயர் ஃபீட்டிங் சார். பில்டிங் ஏரியா. இந்த பில்டிங் ஏரியால ஹால் மட்டும் பார்த்தா 16 கிளாஸ் கிறிஸ்டிங் சார். ஓகே. இது கிச்சன் டைனிங், அது பெட்ரூம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டன் ஃபினிஷ் ஸ்டைல் தான் சார் போட்டுருக்கோம். ஓ இதுதான் சார் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா சார். இது கிச்சன் சார். இது ஓகேங்க. இது டைனிங் சார். ஓகே. இது கிச்சன் இல்லீங்களா? ஆமா சார். சூப்பர் சார். இப்போ டைனிங் சார். ஓ டைனிங். நம்ம அந்த ரேக் எல்லாமே இருக்கு. அது கபோர்ட் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் சார். சூப்பர் சூப்பர். இது பெட்ரூம் சார். இது பெட்ரூம் மட்டும் பிசினஸ் பெஞ்ச்ல இருந்து வுடன் ஃப்ளோரிங் பண்ணி கொடுக்கறோம்னு சொல்றாங்க. எல்லாமே ஆன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஆமாங்க சார். ஓகே. கீழ இருக்கிறதுக்கு நம்ம அட்டாச் பாத்ரூம் சார். அட்டாச் டாய்லெட். ஓ சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம வந்து ஹால்ல இருந்து அடுத்து என்ன சார்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா நமக்கு ஹெட் ரூம் வந்து நம்ம இதுல பண்ணலிங்க சார். ஹெட் ரூம் வந்து நம்ம மேல பாத்தீங்கன்னா பாரு ஸ்டீல் பர்கோலா கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் சார். ஓ இந்த இதுல வந்து நம்ம இது ஃபுல்லா டஃப் அண்ட் கிளாஸ் சார். இது மேல எனாமல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகேங்க. எனாமல் பண்ணி டஃப் அண்ட் கிளாஸ் பண்ணிற மாதிரி. இது வந்து பூஜை ரூம். இது பூஜை. இது ஃபுல்லா பூஜை ரூம் யூனிட் வந்து இங்க மேல நாளைக்கு வந்து கிராஸஸ் அல்லது வந்து வேற ஏதாவது கார்டனிங் மாதிரி கார்டனிங் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி பிளான் சூப்பர் சார். மேல வச்சாலும் நல்லா இருக்கும். மேல ஓபனிங் பார்க்க நல்லா இருக்கும். டஃப் கிளாஸ் போட்டு முட்டா ஹீட் வராது. சோ உங்களுக்கு லைட் மட்டும் கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ரெயின் டிராப் ஆகுறது தெரியும், ஆனா உள்ள வராது. உள்ள வராது. டஃப் அண்ட் கிளாஸ் தான் சார். வந்து இந்த ஸ்டெப் கொடுத்திருக்கீங்க, மேல இந்த ரூஃப் கொடுத்திருக்கீங்க. ஹெட் ரூம் பண்ணலிங்க சார். ஹெட் ரூம் பதிலா நம்ம ஃபுல்லா வந்து ஓபனிங் கொடுத்து ஸ்டீல் பைப் கொடுத்து 6x3 ஸ்டீல் பைப் கொடுத்து ஓகே மேல டஃப் அண்ட் கிளாஸ் லே பண்ணிட்டோம் சார். சூப்பர் சார். இப்போ வந்து மேல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கீங்க? இது ஸ்மால் பெட்ரூம் சார். கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிருக்க மாதிரி. ஓகே 3 BHK ல இது ஒரு பெட்ரூம் சார். இது மாஸ்டர் பெட்ரூம் 3 BHK ல ஒரு 16 கிளாஸ் 11 மாஸ்டர் பெட்ரூம் சார். இது ஓகே. இது அதோட அட்டாச் பாத்ரூம் சார். இது ஓ இதுல அட்டாச் டாய்லெட். அட்டாச் பாத்ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எபாக்சி கோட்டிங் பண்ணி கீழ வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணி டைல் வந்து நீட்டா லே பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். சூப்பர்ங்க. இப்போ இந்த ரூமோட சைஸ் மொத்தம் எவ்வளவு? 11x16 சார். சூப்பர் சூப்பர். இது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ணிருக்க 4x4 விண்டோ சார். இது ஓகே. இது வந்து எல் டைப் சொல்லுவாங்க. டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி. இங்க மட்டும் டஃப் அண்ட் கிளாஸ் போட்டுக்கிற மாதிரி சார். ஓகே. நல்ல ஒரு வியூ கிடைக்கும். அந்த பக்கம் ஃபுல்லா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாங்க சார். ஆமா. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்கு நல்ல ஒரு வியூ இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து இப்படி நான் கொடுத்துருக்கேன். 2 பெட்ரூம் முடிஞ்சிருச்சுங்க சார். ஓகேங்க. இப்போ வெளிய ஓபன் டெரஸ் போலாம். ஓபன் டெரஸ் ஆமாங்க சார். இது வந்து வெளிய இருக்கக்கூடிய பாத்ரூம் சார். ஓ இது ஓபன் ஓபன் டெரஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட
மேல் ரூஃபுங்க சார். இது நல்லா பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குல்ல. இது ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டோம் சார். ஓகே சார். மேல வந்து நாளைக்கு ஏதாவது பார்ட்டிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டோம். அந்த பக்கம் பால்கனியும் இந்த இதே தனியா ஒரு வால் போட்டு தடுத்துட்டோம் சார். இது என்ன சார் டிஃபரெண்ட் பால்கனி மேல இருக்கு, இது அண்டர் கிரவுண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பல 80s யூஸ் பண்ணாங்க சார். இந்த கிளையன்ட் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு சோ இது மட்டும் ரூஃப் இறக்கி கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் சென்டரிங் மாதிரி இருக்காதுங்க சார். சூப்பர் சார். பால்கனி பிளஸ் இந்த ரூம் இது இல்லையா? ஆமா சார். இதோட இது வந்து ஹைட் கம்மியா தான் இருக்கு. ஹைட் கம்மியா தான் இருக்கும். சூப்பரா சோ அந்த ஹைட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் பாருங்க. ஆமா இது தெரிஞ்சு காட்டி கொடுக்கும். இது வந்து இதான் ஃப்ளோர். ஆமா சார். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப்ங்க சார். ஓகே. இது கிரவுண்ட் ஃப்ளோரோட கீழ இறக்கி கொடுத்துருக்கோம். சோ இது மேல தெரியக்கூடாது சார். ஸ்டீல் பர்கோலா போட்டு இதுலயும் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். அந்த பைப் வர வேண்டியது பைப் இந்த இதுக்கு வந்து ஓபனா இருக்குது அப்படிங்க சார். இது சும்மா நாளைக்கு கிராஸ் மாதிரி கார்டனிங் மாதிரி சின்ன கார்டனிங் மாதிரி பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஃபுல்லாவே. சூப்பர்ங்க. சோ இது இந்த டிஃபரன்ஸ் ஹைட் டிஃபரன்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த பைப் ஒர்க் பண்ணி வர்கோலால பண்ணிருக்கு சார். ஸ்டீல் கிளையன்ட் வந்து சிவில் இன்ஜினியர் தான் சார். சூப்பர் சார். கிளையன்ட் சிவில் இன்ஜினியர் இருக்கறனால அவரோட நெசசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒர்க்மேன்ஷிப் மெட்டீரியல் எல்லாமே வந்து அவரோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி தான் சார் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். அதனால தான் நம்ம கிட்ட இன்னும் ஓப்பா கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட். ஓகே. இப்போ நம்ம பட்ஜெட்ல வந்து நீங்க என்ன பட்ஜெட்னால அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்துறீங்க. பண்ணி கொடுத்தலாம். சூப்பர் சார். இப்போ இந்த பில்டிங்கோட கிளையண்டே பாத்தீங்கன்னா இன்ஜினியர்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. எப்படி சார் அவர் இன்ஜினியர்னா அவங்களே பண்ணிக்குவாங்க நிறைய, நம்மகிட்ட எப்படி அதை அப்ரோச் பண்ணி கொண்டு வந்தாங்க? ஆக்சுவலா சார் அவர் சிவில் இன்ஜினியர் தான். நம்மகிட்ட வந்த பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்கிடெக்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், குவான்டிட்டி சர்வேயர் ஒரு டீம் இருக்காங்க. ஓகே. ஸோ சைமல்டேனியஸா வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காகவே ரீஜனல் மேனேஜர் ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேங்க. ஸோ அவங்களோட ரோல் என்ன, இப்போ இந்த ப்ராஜெக்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பேஸ்மெண்ட்ல இருந்து இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டைம் டு டைம் வந்து குவாலிட்டி செக் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதுல வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல தான் இருந்தாங்க. ஸோ நல்லா ப்ராப்பரா வந்துட்டு ஸோ ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம சூஸ் பண்ணவே வந்தாங்க. சூப்பர் சார். சூப்பர். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ப்ராப்பரா வந்து நம்ம அவங்கள்ட்ட டிசைன் வைஸா இருக்கட்டும், காஸ்ட் வைஸா இருக்கட்டும், எல்லாமே கிளியரிட்டியா கொடுத்துட்டோம் சார். ஸோ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு டீட்டெயிலாவே கொடுத்துட்டோம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு மாடிஃபிகேஷன் கூட பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ல வந்து ஃபிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எனக்கு வந்து ரெட் பிரிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகே. ஸோ அது என்ன காஸ்ட் ஆகும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அடிஷனல் வர சொல்லியிருந்தோம். ஒரு அக்ரி பண்ணிட்டு அதை மட்டும் பண்ணியிருந்தோம் சார். ஸோ டிசைன் வைஸா இருக்கட்டும், இல்லை மெட்டீரியல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. ஸோ அவர் கேட்கற எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தோம் சார். ஸோ டிரான்ஸ்பரண்டோட இருந்தது. ஓகே. அவர் திருச்சியில் ஒர்க் பண்றாங்க. குவாலிட்டியோட கேட்கற டைம் பீரியட்ல நம்ம பண்ணி கொடுத்தோம். அதான் மேட்டர். சூப்பர். ஏன்னா நிறைய இடத்துல வந்து போற பட்ஜெட் ஒன்று டைமிங்ல எக்ஸஸ் ஆகுது, டைமிங் டிலே ஆகுது. பட் நம்ம இதுல அந்த இது மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம பிசினஸ் கொஞ்சம் மோட்டிவே அதுதான் சார். சொல்ற பட்ஜெட்ல டைமிங்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது அப்படிதான். என்ன பியூட்டி அப்படின்னா நம்ம கிளைண்ட்டுமே வந்துட்டு பக்கத்துல ஒரு இன்னொரு சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர் சார். நம்மளோட சர்வீஸ் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் ஆனனால தான் சார் ரெஃபர் பண்ணவே வந்துருந்தாங்க. கேட்கற பட்ஜெட்ல எங்க வேணாலும் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய வீடியோஸ் நான் பாத்திருக்கேன். என்னன்னா பர்ஃபெக்ட்டா முடிச்சு அவுட் வந்த ஒரு பில்டிங் தான் கூட்டு போயிட்டு சைட்டை காட்டுவாங்க. பட் நம்ம ஆன் ப்ராசஸ்ல இருக்கிற சைட்டே காட்டுறோம். எதுக்கு ஆக்சுவலா ஃபினிஷிங் பண்ண ப்ராஜெக்ட் காட்டும்போது என்னன்னா அது அவுட்புட் லுக் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே. சோ இன் பிட்வீன்ல குவாலிட்டில எப்படி பண்றாங்க, என்னென்ன மெட்டீரியல் சொன்னா பிரிக்ஸ் வைஸா இருக்கட்டும், இல்ல என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம லைவாவே பார்க்க முடியும். பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டோட்டல் காஸ்ட் வருது அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரு 10 ஸ்டேஜ் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் முடியதான் அவங்க வந்து அடுத்த அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி தான் உங்களுக்கு. ஒரு வீக்லி பேமெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஒர்க் முடிஞ்சா அது நீங்க பார்த்துட்டு தான் அடுத்த அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அங்கும்போது டிரான்ஸ்பரன்சிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடனோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனாலதான் என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன டைமிங்ல அவங்களும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் குவாலிட்டியா வந்து நம்மளும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே இன்டீரியர் ப்ராடக்ட்டும் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு பெஸ்டான பிரைஸ்லயே எங்கேயுமே இன்டீரியர் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். இப்போ நீங்க ஒரு வாக் த்ரூ பாத்திருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் பில்டிங்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. எலிவேஷன் தருவாங்க பாருங்க சார். ஏஇயா பெரிய டீம் பேக்கப் இருந்ததுனால வந்து சொன்ன டைமுக்கு அவங்க சொன்ன குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலுக்கு சோ எப்படி ப்ராஜெக்ட் கொடுக்க ஒரு ஐடியா கிடைச்சதுனால ஈஸியா சொன்ன டைமுக்கு ப்ராஜெக்ட் நான் முடிச்சு கொடுத்துட்டேன். சூப்பர். வீடியோ ஃபிளாஷ்க்கு எப்ப நான் பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ நம்மளுக்கு கால் பண்ண எந்த டைமிங்ல கால்? மார்னிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நம்ம எப்ப வேணாலும் கூப்பிடலாம் சார். நம்மளோட பெஸ்ட் மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். பட்ஜெட்ல சொன்ன டைமிங்ல நம்ம படிச்சு கொடுத்துறோம். ஸோ குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்க. இப்போ நேர்ல வந்து ஃபர்தரா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா கரூர்ல வந்து சேலம் பைபாஸ் ரன்வர்ட்ட நம்ம ஆபீஸ் இருக்கு சார். வந்து டைரக்டா விசிட் பண்ணலாம். இவங்க பார்த்தோம்னா வீடு மட்டும் இல்லாம நீங்க கமர்ஷியலாவும் சரி எப்படினாலும் சரி எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டா அதுக்கு பண்ணி தராங்க. அது இல்லாம அதுக்கு இன்டீரியர் அதுக்கான மெட்டீரியல்ஸும் கூட பண்ணி தராங்க. இந்த டைம் பார்த்தோம்னா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்றாங்க அப்படிங்கிற டீடைலா பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணனும்னா கான்டாக்ட் டீடைல் நேர்ல ஒண்ணா லொகேஷன் டீடைல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். சொன்ன டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீடைல் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். நேர்ல வந்து விசிட் பண்றதா பண்ணலாம். ஓகே சார். வரவங்களுக்கு வந்து பெஸ்ட் சர்வீஸா பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பத்தி ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வேற வேலை பார்க்குறேன். பாய் சனிங் அப்னா. பாய்.